நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுலேயும் குறிப்பாக வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹே கூகுள், டர்ன் ஆன் டார்ச். டர்னிங் டார்ச் ஆன். எஸ். ஸோ அதே மாதிரி கான்டாக்ட் அக்சஸ் பண்ணுறதாகட்டும். ஹே கூகுள், கால் ஆகாஷ். Calling Akash less mobile. எஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸை வந்து நம்மளால வாய்ஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எஸ், இதுக்கு பின்னாடி உள்ள டெக்னாலஜி தான் வந்து ஸ்பீச் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 2 விஷயம் பண்ணும். ஒன்று வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன், நம்ம பேசுகிற ஆடியோவிலேருந்து டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணும். 2வது, நம்ம அந்த கிடைச்ச டெக்ஸ்ட்லேருந்து அதை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மொபைல் ஃபோனை தாண்டி ஸ்பீச் ரெகக்னைசேஷன் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரூம்லேயே வந்து ஒரு ஸ்மார்ட் IoT டிவைசஸ் இருக்கும். ஸோ வாட்சஸ், ஸோ இதில் எல்லாமே வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட், வாய்ஸ் கண்ட்ரோலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரோபோட்டிக்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஆப்ஷனிட்டி வந்து ரொம்ப வைட். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக ஒரு மாடல் சூஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணி ப்ரீ ப்ராசஸிங் முடிச்சுட்டு ஒரு ப்ரோட்டோடைப் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் க்ரியேட் பண்ண ஒரு கோர்ஸஸில் உங்களுக்கு சொல்லித் தருவோம். இதே அட்வான்ஸ் கோர்ஸில் பார்த்துட்டோன்னா இது எப்படி ஒரு ரியல் லைஃப் மொபைல் ஆப்பாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அட்வான்ஸ் கோர்ஸஸில் பார்ப்போம்.